மயிலாடுதுறை மாவட்டம் அடியமங்கலத்தில் வைரமுத்து என்ற இளைஞர் நேற்று காதல் விவகாரத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் 3 பேரிடம் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வைரமுத்து காதலித்து வரும் பெண்ணின் சகோதரர்கள் கூட்டாளிகள் கொலை செய்ததாக கூறப்படும் நிலையில் 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணையை முன்னெடுத்திருக்கும் அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் சிலை பிடிப்பதற்காக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. காதல் விவகாரத்தில் வைரமுத்து என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவகாரத்தில் 3 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் சம்பந்தப்பட்ட மேலும் சிலரை பிடிப்பதற்காக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் அடியமங்கலத்தில் வைரமுத்து என்ற இளைஞர் நேற்று காதல் விவகாரத்தில் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேரிடம் விசாரணை நடைபெறுகிறது. 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் விவரங்களையும் முடிய செய்தியாளர் செல்லப்பா வழங்க நாம் கேட்கலாம். செல்லப்பா, இந்த வழக்கின் தற்போதைய விசாரணையுடைய நிலை என்ன? மயிலாடுதுறை அருகே அடியாமங்கலம் கிராமத்தில் ஒரே சமூகத்தை சேர்ந்த வைரமுத்து மாணினி என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இந்த காதல் பிரச்சனை காதலன் கொல்லப்பட்ட விவகாரத்தின் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்ய வேண்டும். காதலின் தாயார் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் SC/ST பிரிவில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தை கட்சியினர் என 100க்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பும் தற்போது மயிலாடுதுறை கிட்டப்பாங்காடி முன்பும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து பிரஸ் ரிலீஸ் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவல் சரகம் அடியாமங்கலம் தெருவில் வசித்து வருபவர் குமார் என்பவரின் மகன் வைரமுத்து என்பவர் நேற்று இரவு அடையாளம் தெரியாத நபர்கள் அறிவாளர் வெட்டி கொலை செய்தனர். இந்த சம்பவம் அறிந்த காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேற்று விரைவில் சென்று சம்பவத்தை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து DSP பாலாஜி, மயிலாடுதுறை இன்ஸ்பெக்டர் சிவகுமார் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் கொலையுண்ட வைரமுத்து என்பவர் அதே ஊரில் தனது இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை கடந்த 10 ஆண்டுகளை காதலித்து வந்ததாகவும், ஆனால் பெண்ணின் குடும்பத்தினர் அந்த திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மறுத்ததாலும் இந்த சம்பவம் நடந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் மேற்கண்ட பெண் தான் காதலிக்கும் வைரமுத்து என்பவருடன் மட்டுமே வாழ விருப்பம் என்றும் அவரை பதிவு திருமணம் செய்து கொள்ள போவதாகவும் தனது குடும்பத்தினருடன் தெரிவித்ததாக தெரிய வருகிறது. இதன் காரணமாக அந்த பெண்ணின் உடன் பிறந்த சகோதரர்கள், அவரது கூட்டாளிகள் மேற்கண்ட வைரமுத்து என்பவரை நேற்று அறிவாளர் வெட்டி கொலை செய்ததாகவும் இந்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக இறந்த நபர் வைரமுத்து என்பவரின் தாயார் ராஜலட்சுமி என்பவர் அளித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் கொலை குற்ற வழக்கு 6 பேர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளதும், இதில் 3 நபர்களை பிடித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட எதிரிகளுக்கு கைது செய்ய 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தனிப்படையில் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை காவலர் சிவகுமார் வழக்கின் புலன் விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் என்று தற்போது காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.